ஒரு 2 minutes வந்துடுறேன். யா ஷூர். I'm sorry சந்தோஷ். திரும்பவும் வந்து உன்னோட மனசை காயப்படுத்துறேன்னு நினைக்காத. எனக்கு தெரியும் நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். என்ன திட்டிட்டு என்ன மறந்திருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ இன்னும் காதலோட எனக்காக காத்துட்டு இருப்பன்னு எதிர்பார்க்கல. பாக்யா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. நீ என்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா உன்னோட சேர அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல சந்தோஷ். நீ என்ன நிரந்தரமா மறக்கணும்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன உன் மனசுல இருந்து தூக்கி எறி. என்ன மறந்துடு ப்ளீஸ். என்ன மறந்துடு. நீ நல்லா இருக்கணும் சந்தோஷ். நீ சந்தோஷமா இருக்கணும். குடி குடி குடி, நல்லா குடி, இன்னும் ஊத்தி குடி. இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கல்ல? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை விட்டு தனியா குடிக்கிறேன்னா உட்கார். என்ன காமெடி பண்றியா? நீ வந்தது வெயில் காலத்துல மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. இது எதமா இருக்கும். நீ திரும்ப வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். வராம வேற என்ன பண்றது? நீ பண்ண காரியத்துக்கு என்னடா சொன்ன அவன்கிட்ட? நீங்க என் கையில இன்விடேஷன் கொடுத்தப்போ அதுல பிரீத்தம் வெட்ஸ் ஐஸ்வர்யான்னு பார்த்ததுமே நான் உங்க கல்யாணத்துக்கு வந்து மொய் வச்சு சாப்பிட்டு போவேன்னு நினைச்சியா? அப்போ நீ என்னோட முகத்தை பார்க்க முடியாம அர்ஜென்ட்டா பாத்ரூம் கோட்னல்ல, அப்பவே உன் பின்னாடி வந்து தலையில போடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள கடவுள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். அவன் கிட்ட ஒரு ரீல் விட்டம் பாரு. So Santhu, how is life going on? ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? நாங்க என்ன பெங்களூரை விட்டா போக போறோம்? ஓ, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? யாரு? ஐஸ்வர்யா. வாங்க என் கூட. அவ என் ஃப்ரெண்ட் இல்ல. பின்ன? லவர். லவரா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவளை காதலிக்கிறேன், அவ என்ன காதலிக்கிறான். எங்க 2 பேருக்கு நடுவுல யாராவது வந்தா என்ன பண்ணுவ? சார் ப்ளீஸ் சார், உங்க கால்ல வந்து கேக்குறேன் சார். எங்க 2 பேரையும் பிரிச்சாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கிஞ்சி கேக்குறேன் சார். சார் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஏன் சார் வில்லனா இருக்கீங்க சார்? ப்ளீஸ் சார். டேய் முதலாளி நல்லவரா? விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதுல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே வீட்ல 2 பேரும் 4 மாசம் ஒண்ணா இருந்திருக்காங்க. அப்ப எதுவும் நடந்திருக்காதா? நடந்திருக்கும். இருந்தால பிரெக்னன்ட் அது போயிடுச்சு. அது உண்மைதான் சார். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது உங்களோடது என்னோடது நினைச்சேன்னா உங்களுக்கு கஷ்டம், என்னோடது உங்களோடது நினைச்சேன்னா எனக்கு கஷ்டம், அவனோடது உங்களோடது நினைச்சீங்கன்னா அவனுக்கு கஷ்டம், எங்களுக்கும் பிரச்சனை. அதனால அவனோடது அவன்கிட்டயே இருக்கணும் இல்லையா? தயவு செய்து சந்தோஷையும் ஐஸ்வர்யாவையும் ஒண்ணு சேர்த்து அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் சார், அடுத்த பொண்ணு ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? மோசமானவன்டா நீ, சீட்டர். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல சொல்லுங்க.